பொதுவாக நாம மற்றவர்களுடைய குடும்பத்தை குறித்து பார்க்கும் பொழுது ஈஸியா அதுல இருக்கக்கூடிய தவறுகளை நம்மால் பார்க்க முடியும். ஏன்னா நம்ம வெளியில இருந்து பார்க்கிறோம். ஆனா நம்ம குடும்பத்துல நடக்கும் பொழுது அதை நம்மளால பார்க்க முடியாது. ஒரு குடும்பத்தை சரியாய் நிர்வகிக்க வேண்டும் என்று சொன்னால் முதல்ல நாம செய்ய வேண்டியது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய குறைகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். ஃபர்ஸ்ட் என்னிடத்துல என்ன குறை இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கணும். இப்படித்தான் ஒரு கணவன் என்ன செய்தார், போதகர்களிடத்துல போய், போதகர் ஐயா, நான் ஒரு நல்ல மனுஷனா வாழ விரும்புறேன், ஆனா தேவன் என்னுடைய தவறுகள் குறைகள் எல்லாம் ஒவ்வொன்னா வெளிப்படுத்துவாரா? இப்ப போதகர் ஐயா சொன்னாரு, இதுக்கு எதுக்கு தேவன்கிட்ட வந்து நீ கேட்டுக்கிட்டு இருக்கிற? உன் மனைவிய 2 திட்டு, உன் பாவம் என்ன, உன் ஒட்டுமொத்த குடும்பத்தின் பாவம், உன் பரம்பரை பாவம், என்னென்ன நீங்க தவறு செஞ்சீங்க எல்லாத்தையும் அவங்க சொல்லிடுவாங்க. அப்ப என்னுடைய குறைகள், என்னுடைய தவறுகள் என் மனைவியால சொல்ல முடியும். மனைவியினுடைய குறைகள், மனைவியினுடைய தவறுகள் நான் சொல்ல முடியும். ஆரோக்கியமாக அடிதடியாக அல்ல, ஆரோக்கியமாக அவைகளை பகிர்ந்து கொண்டு நாம அதை சரி செய்து கொள்ளுவதுதான் குடும்பத்தை சரியாக நிர்வகிப்பது. ஆனா பிள்ளைகள் முன்னாடி நாம என்ன செய்ய ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னா, பயங்கரமா சண்டை போட ஆரம்பிச்சிருவோம். என்னுடைய காலை அந்த செஷன்ல நான் சில இதை தொடர்ச்சியா பேசணும் அப்படின்னு நினைச்சேன். பட் எனக்கு வந்து நம்ம இந்த கலந்து ஆலோசிக்கக்கூடிய அந்த கேஸ் ஸ்டடி மூலமாக பல நேரங்கள் காணாமல் போய்விட்டது. ஸோ அரை மணி நேரத்தில் நான் என்ன செய்யலாம் அப்படின்னு யோசித்தேன். அதனுடைய சுருக்கமான அதோடைய தலைப்பா அப்படி லைட்டா டச் பண்ணிட்டு பினான்சியலை குறித்தும் ஒரு 10-15 நிமிடங்கள் உங்களோடு கூட சில ஒரு ஓரலா ஒரு அவுட்லைன். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, நீங்க அப்ப கபார்னு பிடிச்சிருவீங்க. நான் ஏற்கனவே சொன்ன உங்களுக்கு பாஸ்டரும் தேவையில்லை, எல்ரே தேவையில்லை அல்லவா? அப்ப லைட்டா சில விஷயங்களை நம்ம சொல்லும் பொழுது நீங்க அழகா கப்புன்னு அப்படி பிடிச்சுக்குவீங்க. சரி. குடும்பத்தை நடத்தும் பொழுது நான் சொன்னேன், 2 பேருடைய இயல்புகளை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருவருக்கும் ஒரு சுய மரியாதை இருக்கிறது. அந்த மரியாதையை ஒருவரை ஒருவர் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். என்னுடைய நாங்கள் கோவைப்புதூர் அங்கே நான் இருக்கும் பொழுது, நான் அப்போ இதுக்கு முன்னாடி லேமன்ஸ் இவாஞ்சலிக்கல் அப்படிங்கிற ஒரு கூடுகைக்கு நான் வந்து ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாடி அந்த ஸ்டேஜில் அப்படி போயிட்டு இருந்தேன். அங்கே என்னை பாதித்த ஒரு விஷயம், ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் அங்கே ஒரு வயதான போதகர் இருந்தார். பேரை மறந்துட்டேன் நான். ரொம்ப அற்புதமான ஒரு போதகர். எஸ் ஜோசுவா டேனியல் பிரதர். ஒரு கவுன்சிலிங் ஒன்று கொடுத்தாரு, ஆடி போயிட்டேன் நான். அவங்க சர்ச்சில் ஆட்டோ ஓட்டிக்கிட்டு ஒரு டிரைவர் இருக்காரு. அவர் ஆட்டோ ஓட்டுறாரு. அவர் பொண்ணை காலேஜில் படிக்க வைக்கிறாரு. பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்கிற அவர் சர்ச்சுக்கு வரும்பொழுது பார்த்தா அவரை யாருமே ஆட்டோ ஓட்டுறான்னு சொல்லவே முடியாது. நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு வர்றாரு, நல்லா பார்க்கும்போது அப்படி தெரியாது. ஆனா ஆட்டோ ஓட்டும் போது எப்படி ஓட்டுறாருன்னா, மேல வந்து ஒரு இது போட்டிருக்குவாங்க. சம்டைம்ஸ் என்னன்னா லுங்கியோடையும் போறாரு. அது ஒன்றும் பெருசா சில இடங்கள்ல வந்து அவங்க நல்லா பழகி வச்சிருக்கிறாங்க, போலீஸ்காரங்களாம் ஒன்றும் சொல்றது இல்லை போல் இருக்கு. லுங்கியோடலாம் போறாரு. ஒரு முறை என்ன பண்ணிட்டாரு, இவங்க காலேஜுக்கு அப்படியே போயிட்டாரு. ஏற்கனவே காலேஜுக்கு போறோம்னு தெரியும், இவங்க பொண்ணு கூப்பிட்டுருக்குறாங்க. அவர் அதை பத்தி கவலையே படலை. அப்படியே லுங்கி போட்டு ஒரு அழுக்கான சட்டையை போட்டுட்டு பார்க்கறதுக்கே கண்டாவியா போயிட்டாரு. அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணிருச்சு, ரொம்ப வருத்தப்பட்டுருச்சு. ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன் காலேஜுக்கு வாங்கின, இப்படி எல்லாரும் முன்னாடி வந்து என் மானத்தை வாங்குறீங்கன்னு. இவரும் வருத்தப்பட்டாரு. என்னை அப்பான்னு சொல்லிக்கவே என்ன பண்ணிட்டா, வெக்கப்பட்டுட்டா. நேரம் இதை கொண்டு வந்து அவங்க கிட்ட சொல்லும் போது, இந்த பிரச்சனையை சொல்லும் பொழுது அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, நேரம் மேல கூட்டு போயிட்டாரு. இது எல்லாத்துக்கும் தெரியட்டும் சொல்லி. நம்மெல்லாம் அப்படி செய்ய மாட்டோம். அவரு எல்லாரையுமே அவரை நிறைய பேருக்கு அவரை தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மேடையில கூட்டு போயிட்டு, இந்த பிரச்சனை உங்க வீட்டுல இருக்கலாம், எல்லாத்துக்கும் தெரியணுங்கிறதுக்காக திரும்ப நான் சொல்றேன். இப்ப இது 2 பேர்ல யாரு செஞ்சது சரி, யாரு செஞ்சது தவறுன்னு கேட்டார்.
நான் அப்பதான் ஆரம்ப காலகட்டத்துல போயிருக்கிறேன். சரி என்னடா இப்படி எல்லாம் அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. பட் அது ஒரு ஹெல்த்தியான ஒண்ணுங்கிறேன் நான். ரொம்ப ஆரோக்கியமான ஒண்ணு. அப்ப அவங்க முன்னாடி என்ன சொன்னாருன்னா, அவங்க அப்பாவ தான் கண்டிச்சாரு. நீங்க பண்ணதான் தப்புன்னு சொன்னாரு. ஏன்னா, ன் இது அவங்களுக்கு சுயமரியாதை விஷயம். அவங்க மரியாதைய நீங்க காப்பாத்தணும்னு சொன்னாரு. நாம என்ன நினைக்கிறோம்னா, என் மரியாதை எனக்கு அத பத்தி கவலை இல்ல. நான் எப்படி வேணாலும் இருப்பேன். இல்லை. உங்கனால முடியும். முடியாத சமயத்துல வேற. வேற வழியே இல்ல. என்னால இப்படித்தான் வர முடியும். எங்க சர்ச்சுக்கு ஒரு நாள் ஒருத்தர் லுங்கியோட வந்திருந்தார். என்னன்னா அந்த பக்கம் போனாரு, சத்தம் கேட்டுச்சு. வந்து உட்கார்ந்துட்டாரு லுங்கியோட. சந்தோஷம். ஆனா டெய்லி சர்ச்சுக்கு வரக்கூடிய ஒரு விசுவாசி லுங்கியோட வந்தாருன்னு நான் கேட்பேன். நீங்க அப்படி வரக்கூடாது. இவங்க அப்பாவுக்கு தெரியும். ஆனாலும் எதை பத்தியும் கவலை இல்ல. அவர் லுங்கியோட போய் நிக்கும் பொழுது அங்கு அந்த பிள்ளை வேதனைப்படுது. இவர் அதைத்தான் சொல்லி காமிச்சாரு. உங்க பிள்ளையுடைய சுய மரியாதையை நீங்க காப்பாத்தணும்னு சொன்னார். அடுத்து ஒரு வார்த்தை சொன்னாரு. உங்க மனைவி நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு நீங்க கன்றாவியா எப்படி வேணாலும் போவன்னு வந்து நின்னீங்கன்னா உங்க மனைவி உங்களை மதிக்கவே மாட்டாங்க. நீட்டா ட்ரெஸ் பண்ணுங்கன்னு சொன்னார். உங்க மனைவியினுடைய சுயமரியாதையை நீங்க காப்பாத்துங்கன்னு சொன்னார். உங்க கணவன் நல்ல வேலையில இருந்தா நீங்க நீட்டா ட்ரெஸ் பண்ணி அவர் மரியாதையை நீங்க காப்பாத்துங்கன்னு சொன்னார். ஆடி போயிட்டேன் நான். சாதாரண விஷயம். நம்ம குடும்பத்துல வரக்கூடிய சண்டைகள், சின்ன சின்ன சண்டைகள் இதுலயும் ஒண்ணு. ஆனா அவரை ரொம்ப அழகா அட்ரஸ் பண்ணார். சுயமரியாதையை நாம காப்பாத்தணும். அதுக்காக நாம வந்து தகப்பன் லுங்கியோட வந்துட்டா நம்ம வெறுக்கிறோம்னு அர்த்தம் இல்லை. அந்த சிச்சுவேஷன் நாம புரிஞ்சுக்கணும். நாமளே அதை புரிந்து கொண்டு இப்படி போனா என் மகனுக்கு அவமானம், என் மகளுக்கு அவமானம், என் மனைவிக்கு அவமானம் அப்படிங்கறத அவங்க புரிஞ்சுக்கணும். இப்படி எல்லா விஷயத்தையும் நம்ம சொல்லிக்கிட்டே போலாம். கடைசி அதுல ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட வச்சு நான் முடிச்சிடுறேன். ஹேண்டில் த சிச்சுவேஷன். எந்த சூழ்நிலையையும் சமாளிக்கத்தக்கதான ஒரு திறன் நமக்கு வேணும். அதுதான் கர்த்தர் தருகிற அண்டர்ஸ்டாண்டிங், விவேகம், ஞானம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பாருங்க, 30 வயசுல ஊழியத்துக்கு வர்றாரு. நான் யூத் பிள்ளைகளுக்கு டீச்சிங் பண்ணும்போது அப்படி போய் நான் நின்னேன். பிள்ளைகளா, நீங்க யூத்துனால ரொம்ப சாதாரணமா நினைச்சுக்கிறீங்க. யூத்துக்கு ஒரு பெரிய பவர் இருக்கு, உங்களுக்கு அது தெரியல. சரி, என் வயசு என்ன சொல்லுங்க அப்படின்னு கேட்டேன். அது அது 30, அது ஒருத்தர் 35. ஓகே, என் வயசு 44. ஆனா இப்ப நான் ஏதாவது சொன்னா கூட கொஞ்சம் வயதுல இருக்கக்கூடியவங்க ஏற்றுக்கொள்ள. என்ன சின்ன பையன் வந்து நம்ம கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாரு. என் வயசு 44. நான் ஏதாவது சொன்னேன்னா என்னை விட ஏஜா இருக்கிறவங்க என்னை பார்க்கும்போது என்ன நினைப்பாங்க, இவர் என்ன சின்ன பையன் ஏதோ ஒண்ணு சொல்றாரு. ஆனா ஒன்னு புரிஞ்சுக்குங்க, இயேசு கிறிஸ்து வயது 30. நான் சொல்லுகிறதையே ஏற்றுக்கொள்ளுவதற்கு சில பேர் யோசிக்கிறாங்கன்னா இயேசு கிறிஸ்து சொன்னதை எப்படி ஏற்றுக்கொண்டிருக்க முடியும் அப்படின்னு அவங்க கிட்ட கேட்டேன். ஆனா 30 வயசு இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையை பாருங்க, எத்தனை பேர் அதை எப்படி மாத்துதுன்னு பாருங்க. அவருடைய வாழ்க்கை ஒரு பவர்ஃபுல்லா இருக்கு, தோற்றம் அல்ல. அவர் பேச்சு ஒரு பவர்ஃபுல்லா இருக்கு. ஆனா அவரை பாருங்க, சிச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்றாருன்னு. அவர்கிட்ட வந்து கேக்குறாங்க, நீங்கள் நல்ல போதகர், யாரையும் பார்த்து பேச மாட்டீங்க, அப்படி பேச மாட்டீங்க, எவனை குறித்தும் உமக்கு கவலை இல்லை, நீங்கள்லாம் வந்து தைரியமா பேசுற ஆளு, வரி கொடுக்கறது சரியா தவறா, இவ்வளவு ஐஸ் வச்சுட்டு வரி கொடுக்கிறது சரியா தவறா அப்படின்னும் பொழுது அவர்களுடைய சிந்தனையை அறிகிறார். அந்த சிச்சுவேஷனை அழகா ஹேண்டில் பண்றாரு. என்ன பதில் சொன்னாலும் உள்ளதைக்கு போட்டுருவாங்க. ஆமான்னு சொன்னாலும் சரி, நோன், ரெண்டுமே என்னதான் பிரச்சனை உள்ள பதில் தான். ஆனா அழகா ஒரு விஷயத்தை சொல்லி அங்கிருந்து அவர் அந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுகிறார். நம்ம குடும்பத்துல வரக்கூடிய மிக பயங்கரமான பிரச்சனைக்கு காரணம் என்னன்னா, ஒரு சிச்சுவேஷன், ஒரு சூழ்நிலையை நம்மளால ஹேண்டில் பண்ண தெரியவில்லை என்பதுதான். ஒரு வயதான நபர் 40வது ஆண்டு திருமண விழாவுக்கு எல்லாரையும் கூப்பிடுறாரு. எல்லாம் போறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். பேசும்போதெல்லாம் வாய்க்கு வாய் மனைவிய ஹனி ஹனி, தேனே, மானே, தேனே, பொன்மானேங்கிற மாதிரி ஹனி ஹனின்னு கூப்பிட்டு இருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தாங்க முடியல. ஏங்க 40 வருஷம் ஆச்சு, எப்படிங்க உங்க மனைவிய இப்ப கூட ஹனி, அந்த அளவுக்கு அன்பா? 15 வருஷத்துக்கு முன்னாடி அவ பேரை மறந்து போயிட்டேன்.
இத சொல்லி தான் இன்னைக்கு வரைக்கும் சமாளிச்சுக்கிட்டு இருக்கிறேன். சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண தெரியும். நம்ம வீட்டுல நிறைய வித்தியாசமான சூழ்நிலைகள் நடக்கும். கடந்த முறை நாங்க ஆனக்கட்டியில ஒரு கேம்ப் நடத்தோம். அந்த கேம்ப் நடத்தும் பொழுது சூழ்நிலையை எப்படி நீங்க கையாளணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சம்பவத்தை கொடுத்தோம். சிம்பிளா ஒரு சம்பவத்தை கொடுத்தோம். புதிதாக 2 பேர் திருமணம் ஆகி இருக்கிறார்கள். நான் ஏற்கனவே எல்லா இடத்துலையும் போகும்போது சொல்லுவேன், ஆனா இந்த சம்பவம் வேற. புதுசா 2 பேர் திருமணம் ஆகியிருக்கிறாங்க. அவங்களை எப்பயுமே என்ன செய்வாங்கன்னா, சாப்பிட்றதுக்கு பல பேர் கூப்பிடுவாங்க. என் வீட்டுக்கு வந்து சாப்பிடுவாங்க, உறவினர்கள் எல்லாம் கூப்பிடுவாங்க. இதுல பாத்தீங்கன்னா அந்த பெண் வீட்டுக்கு பெரிய அளவு உறவினர்கள் யாரும் இல்லை. இவங்க வேறொரு இடத்துல திருமணம் ஆறாங்க, வேறொரு அதாவது மாப்பிள்ளை இடத்துக்கு வர்றாங்க. பொண்ணு வீட்டுக்கும் அதுக்கும் பெரிய தூரம் இருக்கிறது. மாப்பிள்ளை வீட்டுல பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல கூப்பிட்டு போய் விருந்து வைத்துக் கொண்டிருக்கிறாங்க. இந்த பெண்ணுக்கு ரொம்ப ஒரு மன வேதனையா இருக்கு. நம்ம இதுல ஒரு ஆளு கூட இல்லாம போச்சே, நான் என்ன பண்றது? அப்ப இவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த பொண்ணு அதை ஷேர் பண்ணும்போது இவங்க யோசிக்கிறாங்க, சரி நாங்க எல்லாம் சேர்ந்து உங்களை நாங்க விருந்துக்கு கூப்பிடுறோம். ஓகே, கணவன்ட்ட இந்த பெண்மணி சொல்லியாச்சு, வருகிற ஞாயிற்றுக்கிழமை என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்னு சேர்றாங்க, நம்ம 2 பேரையும் விருந்துக்கு கூப்பிடுறாங்க. கணவன் அம்மாவை கூப்பிட்டாரு, மாமியாவை, இந்த பெண்ணுடைய மாமியா அம்மா வர்றாங்க. இந்த மாதிரி சொன்ன உடனே அம்மாவுக்கும் மகிழ்ச்சி. ஏன்னா இந்த பெண்ணுக்கு உள்ளுக்குள்ள என்ன இருக்கலாம், யாருமே வந்து நம்மளை கூப்பிடல, அது ஒரு கௌரவமா வேற இல்ல, அட்லீஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாவது கூப்பிடுறாங்களே. இந்த அம்மாவும் ஓகே சொல்லிட்டாங்க. இடையில ஒரு போன் கால் வருது வெளியூர்ல இருந்து. இவங்க ஒரு தூத்துக்குடியில இருக்கிறாங்கன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா, சென்னையில இருந்து வர்ற மாதிரி ஞாபகத்துல வைத்துக் கொள்ளுங்க. ஒரு போன் கால் வருது, இந்த மாப்பிள்ளையுடைய அக்கா கூப்பிடுறாங்க, 2 நாளில் நான் அங்கே வருவேன், அங்க வந்து உங்களோட, ஏன்னா நான் கல்யாணம் இங்க தூரமா இருக்கனால உங்களை நான் கூப்பிட முடியல, நான் வந்து உங்களுக்கு எல்லாம் சாப்பாடு ஆக்கி போட்டுட்டு, எனக்கு டைம் இல்ல, அதனால ஒரே மணி நேரத்துல டிக்கெட் புக் பண்ணி இருக்கிறேன், அப்படியே கிளம்பி போயிருவேன் அப்படின்னு இவங்க அம்மாவுக்கு கூப்பிடுறாங்க. எப்ப வருவோமான்னு சொல்லும் பொழுது, நான் ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் 5 மணிக்கு வருவேன், உங்களுக்கு சாப்பாடு ஆக்கி போட்டுட்டு நைட்டு 9 மணி ட்ரெயினை பிடிச்சிட்டு நான் நேரா கிளம்பி போயிருவேன், எனக்கு லீவே கிடைக்கல, என் வீட்டுக்காருக்கு லீவு கிடைக்கல, நாங்க 2 பேரும் வருவோம்னு சொன்னும் பொழுது இந்த அம்மா ஓகே சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த விஷயத்தை மாப்பிள்ளையிடமோ அந்த மருமகளிடமோ அவங்க சொல்ல மறந்து விட்டார்கள். அந்த நாள் வருகிறது, இவங்க எல்லாம் டிப்டாப்பா கிளம்பி இருக்கிறாங்க. அந்த டைம் இவங்க கிளம்பணும். இவர் மாப்பிள்ளை பைக்ல ஏறி உட்கார வச்சுட்டு இருக்கும்போது போன் வருது, டேய் நான் வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டேன், என்னை வந்து பிக்கப் பண்ணுன்னு போன் வருது. இவருக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. இவங்க அம்மாவை கேட்கும் பொழுதுதான், ஐயோ நான் மறந்தே போயிட்டேன்னு சொல்றாங்க. இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவ்வளவு தூரத்தில் இருந்து ஏற்கனவே அறிவிப்பு கொடுத்துட்டு யார் வர்றா, அக்கா ஹஸ்பண்ட் வர்றாங்க. 1 வாரத்திற்கு முன்பதாகவே ஆயத்தம் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பல இடத்திலிருந்து கூடி அங்க ஒரு விருந்தை ஆயத்தம் பண்ணி ரெடியா இருக்கிறாங்க. இந்த சிச்சுவேஷன்ல என்ன பண்றது? இவங்க அக்கா அங்கிருந்து வரும்பொழுது, நான் சொல்லிட்டு தானே வந்தேன், ஏன் அப்பவே நீங்க என்கிட்ட சொல்லி இருக்கலாமே, இப்படி ஒரு பிளான் இருக்குன்னு நீங்க சொல்லி இருந்தா நான் வேற எதையாவது மாத்தி இருப்பேன்லன்னு அவங்க அக்கா கேட்பார்கள். இதுல அதிகமா பாதிக்கப்பட போறது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு அக்கா பாதிக்கப்படலாம். இவங்க நாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு போறோம் அப்படின்னு ஒரு நிமிஷம் சொன்னா இவங்க அக்கா பாதிக்கப்படுவார்கள். அடுத்து இவங்க எல்லாம் இந்த பெண்ணின் மீது பயங்கரமா கோவப்பட வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது, இது என்ன பெருசா ஒரு விருந்து தானே, கட் பண்ண மாட்டாங்களா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்கிற விருந்து தானே, ஃப்ரெண்ட்ஸ் விருந்து என்ன இருப்போது, அவங்க என்ன உறவினர்களா, கட் பண்ணிட வேண்டியதானே என்ற எண்ணமும் வர வாய்ப்பு இருக்கா இல்லையா? வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை ஃப்ரெண்ட்ஸ் தானே கட் பண்ணுமா அப்படின்னு சொன்னா இந்த பெண்மணியின் அந்த மருமகளுடைய நிலைமையை கொஞ்சம் யோசித்து பாருங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி இவங்களுடைய மான மரியாதையை கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஏமா உனக்கு மதிப்பே கொடுக்க மாட்டாங்களா உங்க வீட்டுல?
நம்ம எல்லாம் சேர்ந்து கஷ்டப்பட்டு நாங்களே அங்கங்கிருந்து வந்திருக்கிறோம், நீ உன்னை வர விடலைன்னா கொஞ்சம் நல்ல அந்த அந்த சுச்சுவேஷனை யோசித்து போய் எவ்வளவு பெரிய ஒரு ஆபத்தான ஒன்று. நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? ஆனைக்கட்டியில் இதை கேட்கும் பொழுது ஒரு அம்மா பிராக்ஷன் செகண்ட்ல ஒரு சொல்யூஷன் கொடுத்தாங்க பாருங்க, மிரண்டு போயிட்டேன் நான். நீங்க இதுக்கு ஒரு சரியான சொல்யூஷன் யாருமே இது பண்ணக்கூடாது. ஏன்னா ஒருவேளை நீங்க சொல்லலாம் அம்மா வேணும்னே மறைச்சிருக்கிறாங்க, மறந்து கூட இருக்கலாம். நிறைய சமயங்கள்ல மறதி ஒரு இயல்பு. மாமியார் உண்மையிலே என்ன செஞ்சிருக்கலாம், மறந்து கூட இந்த சம்பவத்துல வந்திருக்கலாம். ஆனா இங்க மாமியாருக்கும் பிரச்சனை வர, அதிகமான பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கிறது. ஆனா இத நீங்க ஹேண்டில் பண்ணா என்ன பண்ணுவீங்க? சரி, ஓகே, ஒரு 2 hours லேட் ஆகுங்க அப்படின்னா இப்ப இவங்களும் சாப்பாடு ஆக்கி போடுவாங்க, அங்கேயும் போய் சாப்பிடணுமே, எப்படி சாப்பிடுவீங்க? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இங்க வர வச்சிருது சாப்பாடு சட்டியோட. நான் நிறைய கரெக்டான ஆன்சர்லாம் நிறைய வந்துருச்சு. உங்களுக்கு ஒண்ணு புரியுதா? இதுல நீங்க யாருடைய மனதும் புண்படக்கூடாதுன்னு நினைச்சு முடிவெடுக்க யோசித்தீங்கனாலே நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். நீங்க வெற்றி பெற ஆரம்பிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். ஆனா நான் நினைச்சது மட்டும்தான் நடக்கணும், பரவாயில்ல, ஒரு அந்த பொண்ணு தானே, இப்ப வந்த பொண்ணு தானே, பரவாயில்ல விடுமா, அடுத்த வாரம் போய்க்கேன்னு பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா நீங்க வாழ்க்கையில தோக்க போறீங்கன்னு அர்த்தம். நீங்க சொன்ன எல்லா பதிலும் கரெக்ட் தான். ஏன்னா நீங்க எதை யோசிக்கிறீங்கன்னா யாரும் மனது புண்படக்கூடாது. ஒருத்தர் என்ன சொல்றாரு, சரி ஃபர்ஸ்ட் அக்கா ஏதாவது கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் அங்க போகலாம், ஃப்ரெண்ட்ஸை எப்படியாவது இங்க கூட்டிட்டு வரலாம். இன்னொருத்தர் ரொம்ப ஈஸி, அக்காவையும் அக்கா ஹஸ்பண்டையும் என்ன பண்ணிடலாம், ஃப்ரெண்ட்ஸோட கூட்டிட்டு போய் அவங்க கிட்ட கையில காலில் விழுந்தாவது கொஞ்சம் சோத்தை வாங்கி ஊட்டி விட்டு அனுப்பிடலாம். சிச்சுவேஷனை நாம என்ன செய்யணும்? ஆனா ஒன்ன மட்டும் மனசுல புரிஞ்சுக்குங்க, யாருடைய மனதும் புண்படக்கூடாதுங்கிறதுல உறுதியா இருக்கணும். இந்த விஷயத்தை ஈஸியா ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரே ஆள் யாருன்னு கேட்டீங்கன்னா அந்த வீட்டுல இருக்கக்கூடிய மாமியார். அவங்க அடுத்த நிமிஷம் முன்னாடி வந்துடணும். இது எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் காரணம், தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பிரச்சனையை அவங்க என்ன செய்யணும், சால்வ் பண்ணணும். எப்பொழுதுமே ஒரு பிரச்சனை வரும் பொழுது அதை நாம எப்படி ஹேண்டில் பண்றோங்கிற விஷயத்துலதான் நாம வெற்றி பெறுகிறோமா தோற்று போகிறோமா என்று நமக்கு தெரியும். பிரச்சனைகளை தேவன் ஒருபோதும் நம்ம வாழ்க்கையிலிருந்து எடுத்து போட மாட்டார். அதுக்கு எங்கேயாவது வசனம் இருந்தா தயவு செய்து எனக்கு காமிச்சு கொடுங்க. பிரச்சனைகளை ஆண்டவர் ஹேண்டில் பண்ண வைப்பார். ப்ராப்ளம்ஸை என்னுடைய வாழ்க்கையிலிருந்து கர்த்தர் என்ன செய்ய மாட்டார், எடுக்கவே மாட்டார். மேக்ஸ் படிக்கிறவங்களுக்கு என்ன அதுல உள்ள இருக்கு, நம்ம கணக்குன்னு படிப்போம், அவங்களுக்கு என்ன சொல்லுவாங்க, ப்ராப்ளம்ஸ். மேக்ஸ் புக்கை எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லா என்னவா இருக்கும், எதுக்கு அந்த பேர் வச்சாங்கன்னு தெரியல, மேக்ஸே ப்ராப்ளம் பிரதர், ஃபுல்லா ப்ராப்ளம்ஸ். ப்ராப்ளம்ஸ் தான், ஆனா அதுக்கு எல்லாமே என்ன இருக்கு, சால்வ் பண்ணுவதற்காக தான் அந்த ப்ராப்ளம்ஸ் வச்சிருக்காங்க. மேக்ஸ் புக் முழுவதும் ப்ராப்ளம்ஸ் இருக்கு, ஆனா அதையெல்லாம் நான் என்ன பண்ணணும், சால்வ் பண்ணணும். எப்பேற்பட்ட ப்ராப்ளமா இருந்தாலும் கணக்கா இருந்தாலும் அதை சால்வ் பண்ண முடியும். ஏன்னா அதுக்கு ஒரு சூத்திரம் இருக்கிறது, ஒரு ஃபார்முலா இருக்கிறது. அந்த ஃபார்முலா என்ன நினைக்கிறீங்க, யாருடைய மனதும் புண்பட்டு விடக்கூடாது என்று யோசிக்கிறீங்க பாத்தீங்களா, தட்ஸ் அ ஃபார்முலா. நீங்க சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணும் பொழுது இதை நீங்க ஃபாலோ பண்ணணும். எனக்கு அன்பானவர்களே, குடும்பத்துல இந்த ஒரு அணுகுமுறை இருந்து விட்டால் எந்த மாமியார் பிரச்சனையும் வராது, எந்த மருமகள் பிரச்சனையும் வராது. ஏன்னு கேட்டீங்கன்னா இது யுனிவர்சல் பிரச்சனைங்க. அமெரிக்காவில் ஒரு பத்திரிகையில ஜோக்குல மாமியார் மருமகள் பிரச்சனை வருகிறது. ஏன்பா எங்க ஊர்ல தான் இந்த பிரச்சனை இருக்குன்னா எங்க இருக்கு, அமெரிக்காவிலுமா இருக்கு. ஆமா அங்கேயும் இருக்கு. பாத்தீங்கன்னா அதுல ஒரு மேகசின் வருகிறது, அதுல என்ன வருதுன்னா ஒரு பையன் தன்னுடைய 4 நண்பர்களை வீட்டுக்கு கூட்டிட்டு வரான், பெண் பிள்ளைகள். அவங்க அம்மா கிட்ட சொல்றான், அம்மா
இந்த 4 பேர்ல ஒரு பிள்ளையை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க விரும்புறேன். இது அமெரிக்காவுல. சரிங்களா? இப்படி போதகர் சொல்லிட்டாருன்னு நீங்க யாரையாவது 4 பேரை கூட்டிட்டு போயிட்டு, அவர் அந்த சாலமன் சொல்லிட்டு போயிட்டாருங்கன்னு சொல்லி எனக்கு ஒரு பிரச்சனையை உருவாக்கிறாதீங்க. அவன் 4 பெண் பிள்ளைகள் தன்னோடு படிக்கக்கூடியவர்களோ, வேலை பார்க்கக்கூடியவர்களோ கூட்டிட்டு போய், இந்த 4 பேர்ல ஒரு பெண்ணை நான் என்ன செய்ய போறேன்? திருமணம் பண்ண போறேன். அம்மா கண்டுபிடிங்க. வந்தாங்க, சாப்பிட்டாங்க, நல்லா பேசுனாங்க, எல்லாம் பண்ணாங்க. இவனுக்கு ஒரு தைரியம். எப்படியும் அம்மானால கண்டுபிடிக்க வாய்ப்பே கிடையாது. அவங்களும் சொல்ல மாட்டேங்கிறாங்க, யாரும் சொல்லல. எல்லாம் முடிச்சிட்டு போயிட்டு இவனை கூப்பிடுறாங்க அம்மா. அந்த கிரீன் கலர் Dress போட்ட பொண்ணு தானே? ஆச்சரியம் தாங்க முடியல. எப்படிம்மா கண்டுபிடிச்சீங்க? அந்த பொண்ணு உள்ள வந்ததுல இருந்து என்னமோ தெரியல, எனக்கு பிடிக்கவே இல்லை. ஏன்னா இது யுனிவர்சல் பிரச்சனைங்க, சாதாரண பிரச்சனை கிடையாது. அதனாலதான் நாம சொல்றோம், எப்பயும் மாமியார் மருமகள் இருக்கிற இடத்துல ப்ராப்ளம்ஸ் இருக்கும், சால்வ் பண்ண கத்துக்குங்க. மனம் புண்படாமல் நான் என்ன செய்யணும்? நடந்தாலே போதுமானது, சால்வ் பண்ணிக்கலாம்.